திண்டுக்கல் தொகுதியில் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் நசீர் ராஜா இன்று வேட்பு மனு தாக்கல் செய்து அரசியல் பரப்பில் கவனம் ஈர்த்தார். காலை முதலே தனது ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளுடன் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நசீர் ராஜா முழு உற்சாகத்துடன் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவரை வரவேற்க வந்த ஆதரவாளர்கள் உற்சாக கோஷங்களுடன் சூழ்நிலையை உற்சாகமாக மாற்றினர். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நசீர் ராஜா திண்டுக்கல் தொகுதியின் தற்போதைய நிலையை கடுமையாக விமர்சித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எங்கள் கொள்கையின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், வருங்கால முதல்வர் தளபதியாரின் ஆசையோடு எங்கள் பொதுச் செயலாளர் உஷிஎன் ஆனந்த் அவர்களுடன் முன்னிலையில் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு அண்ணன் தர்மராஜ் அவர்களின் ஆதரவோடு நான் இன்று வேட்புமனு செய்தேன். கடந்த 20 ஆண்டுகளாக திண்டுக்கல்லில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் நடைபெறவில்லை. அடிப்படை வசதிகள் கூட பல இடங்களில் இன்னும் குறைவாகவே உள்ளன. மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுவரை கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். மேலும் அவர் தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கினார். இந்த முறை மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் திண்டுக்கல்லை சிங்கப்பூரை போல மாற்றி காட்டுவோம். சாலை, குடிநீர், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் ஆகிய அனைத்திலும் விரைவான முன்னேற்றத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம். இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். பெண்களுக்கு பாதுகாப்பும் தொழில் வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படும் என்றார். தன்னம்பிக்கையுடன் பேசிய நசீர் ராஜா தனது அரசியல் உறுதியையும் வெளிப்படுத்தினார். நாங்கள் சொல்வது வெறும் வாக்குறுதி அல்ல, அதை செயல்படுத்தும் உறுதியும் உள்ளது. எங்களால் சொல்லப்பட்டதை செய்ய முடியவில்லை என்றால் என்னை நேரடியாக சட்டையை பிடித்து கேட்கலாம் என்று அவர் சவாலாக கூறினார். எல்லாமே சரி செய்ய முடியுன்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்க தர்றோம். அவரது இந்த கூற்று அங்கிருந்த மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. மாற்றத்தை எதிர்நோக்கும் மக்களிடம் இந்த உரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இறுதியாக இந்த முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து மாற்றத்திற்கு வழிவகையுங்கள். திண்டுக்கல்லின் வளர்ச்சிக்காக உங்கள் ஆதரவு தேவை என்று நசீர் ராஜா மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். திண்டுக்கல் தொகுதியில் இந்த முறை கடுமையான போட்டி நிலவுகின்ற நிலையில் நசீர் ராஜாவின் இந்த வாக்குறுதிகளும் தன்னம்பிக்கையான உரையும் தேர்தல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் இதை போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.